சரி சரி காசு இரு. என்ன நடந்துகிட்டு என்ன நடந்திருக்குன்னு எல்லாமே சொல்லலாம். உங்க கூட பிறந்தது மொத்தம் 3 பேரு இல்ல, எனக்கு ஒரே ஒரு அக்கா ஒன்று தான். அந்த 3 பேருக்கு யோகம். ஆனா இருக்கிறது ஆண் பெண். இந்த சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான்டா. உனக்கு மேரேஜ் ஆயிருச்சா? இல்ல. முடிஞ்சிருந்தாலும் ஒன்னா இருக்க மாட்டீங்க, பிரிஞ்சிருவீங்க. உனக்கு முன்னோர்கள் செய்த சாபம். அந்த சாபத்தை பரிகாரம் செய்தால் சூப்பராயிரும். தீவாளி பச்சை சிங். அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்தி வச்சு கூப்பிடியான் பாரு. பரிகாரம் சக்கரம் உண்டு, 13,000 கட்டலாம். அதை கொடுத்து அந்த சக்கரத்தை கருப்பை குசுக்கு வர காட்டி கொடுக்கறது லஞ்சம் கேட்கறானப்பா. இந்த அழகா பரிகாரம் சொல்லி 13,000 கேட்கற போறேன். ஏதாவது பரிகாரம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொன்னா போல டேரக்டா 13,000 கேட்காரு. வாங்கி 3 மடிப்பா மடிச்சு எனக்கு லைஃப் லாங் லைஃபா பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சி அண்ட் த்ரோ கடல். கூற சவ ஒண்ணு, கூவாத சவ ஒண்ணு. கருப்பனுக்கு ரோபன் கூலிங் கிளாஸ். வெயில் ரொம்ப சாஸ்தியா இருக்குல்ல. டிப்ரெஷன் Safety. 100. ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தான் ஐயா. ஆனா ஒரு கால்பந்து அடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மொத்தம் 11 பேர் ஆடுவார்கள். ஆனா நேற்று நடந்த மேட்ச் நீங்க பாத்தீங்களான்னு 12 பேர் ஆடிக்கொண்டிருந்தார்கள். குறுக்க நெருக்க ஓடிக்கொண்டிருந்தாரு ரெஃப்ரி. அவங்க டீமுக்காக தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தாலே தெரியுதுங்கண்ணா. இவங்க போறாங்க, எட்டி உதைக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா இவங்க மேல ஒரு சுண்டு விரல் பட்டா கூட ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டு இருக்காரு. உங்க குடும்பமே இப்படிதானா? எங்க டீம்ல 12 பேரா? உங்க டீம்ல 16 பேர் இருந்தாலும் இதை பண்ண முடியுமா? இதை பண்ண முடியுமா? அண்ணா இவரே இப்படின்னா இவரோட அப்பா 86ல பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 86ல இவங்க அப்பா கையால கோல் அடிச்சுட்டு, அது கால்பந்து ஆட்டக்கண்ணா, கையால ஒரு கோல் போட்டுட்டு என்ன சொல்றாரு? இது கடவுளின் கைகள் அப்படிங்கிறார். பிறந்த குழந்தைய கேட்டா கூட சொல்லுங்க நான் உண்மை என்னன்னு. பத்திரிகாரங்க இருக்கீங்கன்னு பாக்குறேன், எல்லாம் சொல்ல வேண்டி வரும். எது எங்க அப்பாவா? ஆக சன்னிதி என்ன பிரச்சனை? அப்பா நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன அந்த குழந்தைய கேட்டா ஆர்சிபிக்கே 2 கப்பு இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும். சாப்பிட போன இடத்துல என்ன ராவணி ஒன்னும் தெரியல. சாப்பிட போன இடத்துல சிக்கிக்கிட்டேன் உள்ளுக்குள்ள. இன்னும் 4 கீவு இல்ல 7 கீவு இருக்குதான். ஆனா எப்ப வருவனே தெரியாது. சாயங்காலம் ஆகிருமோ இல்ல ராத்திரி ஆகிருமோ தெரியல. நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே வீடு போய் சேர்ந்துருங்க. சரியா? ரிட்டர்ன் கூட வர முடியல. டிக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆமா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க டிக்கெட் வந்து. கிளம்பி வந்துட போறா. என்ன 8 கீவு இருக்கு. ஒரு நேரத்துக்கு 1 கீவு தான் உள்ள விடுறாங்க. ஆமா நீ கோயிலுக்கு அவங்க தரிசனம் முடிச்சுட்டு வந்தோன்னா அப்படியே வண்டி ஏறி கிளம்புங்க, நான் பின்னால வரேன். சரி வந்தோன்னாடி பயந்துறாங்க, நான் வர நேரம் ஆகும். ஓகேயா?